அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விவாத அரங்கின் இரண்டாவது தலைப்பான 19 என்ற எண் அற்புதமா அல்லது அபத்தமா என்ற தலைப்பிலே நேற்று 2.5 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக எஞ்சிய 2 மணி நேரம் இப்போதைய முதல் நிகழ்ச்சியாக அந்த தலைப்பிலான விவாதம் துவங்கும். நேற்றைய தொடர்ச்சியாக அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பாக தங்களுடைய வாதத்தை தொடர்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம். அருமை சகோதரர்களே, பார்வையாளர்களுக்கான ஒழுங்குமுறையை மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். பார்வையாளர்கள் தங்களுக்கிடையே எதுவும் பேசிக்கொள்ளக்கூடாது. எந்தவிதமான துண்டு சீட்டுகளும் கொடுக்கக்கூடாது. செல்போன்களை ஆஃப் செய்துவிட வேண்டும். அடிக்கடி அல்ல, எப்பொழுதுமே எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. இந்த ஒழுங்குகளை நேற்று எவ்வாறு நாம் கடைபிடித்தோமோ அதே போல இன்றும் அந்த ஒழுங்கை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பார்வையாளர்களே, சகோதரர்களே, நேற்றைய தினம் 19 என்பது அபத்தம் என்பதை பற்றி எங்கள் தரப்பிலிருந்து வாதங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தோம். எந்த 19ஐ அற்புதம் என்று எதிர்த்தரப்பினர் கூறுகிறார்களோ அதை பித்தலாட்டம், பொய், கோளாறு என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் எடுத்து வைத்தோம். இன்றைய தினத்தில் இவர்களிடத்தில் 19ஐ அற்புதம் என்று வாதிடக்கூடியவர்களிடத்தில் ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறோம். கேள்வியோடு மட்டுமல்லாமல் பார்வையாளர்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எந்த 19ஐ அற்புதம் என்று சொல்கிறார்களோ, எந்த 19 என்ற எண்ணிக்கை குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்களோ அது அபத்தம் என்று அவர்களுடைய வாயிலே ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு ஒரு சவாலையும் விடப்போகிறோம். என்னவென்றால் 19 என்ற எண்ணிக்கை குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 19 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் குர்ஆன் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எங்களிடமிருந்து எழக்கூடிய கேள்வியை அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், பார்வையாளர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டமைப்பு என்று சொன்னால் அதிலிருந்து எந்த கேள்விகள் எழுந்தாலும் அதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய வாதத்தில் எடுத்து வைக்கும் பொழுது 19 என்ற எண் குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், 19 என்ற எண் குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களே, குர்ஆனிலிருந்து நாங்கள் எந்த கேள்விகளை, எந்த சூறாக்களை, எந்த முறையிலே கேட்டாலும் நீங்கள் அதை 19ஆல் வகுத்தி காட்டிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டதுடன் இன்னொரு சவாலை விடுகிறோம். என்ன சவால்? இப்ப பெரிய பெரிய சூறாக்கள் இருக்கிறது. பெரிய பெரிய சூறாக்கள்ல நீங்க இதை 19 வகுத்து காட்டுங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிரமமாயிரும். பெரிய சூறாக்களை எண்ணி, எழுத்துக்களை எண்ணி, வசனங்களை எண்ணி, அந்த வார்த்தைகளை எண்ணி
அந்த ஒவ்வொரு எழுத்துக்கள் அலிஃப் எத்தனை இடத்துல இருக்குன்னு எண்ணி இது வந்து ரொம்ப சிரமமாயிரும். நீங்க வந்து கியாமனால் ஆனாலும் பதில் சொல்ல முடியாம போயிடும், முடியாமல் போய்விடும். அதனால் உங்களுக்கு எளிமையை தருவதற்காக ரொம்ப இலகுவை நாடி என்ன செய்யறோம், சின்ன சின்ன சூறாக்களை வைத்து ஒரு சவால் விடுகிறோம். என்ன சவால் என்று சொன்னால் 100வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரை, அதாவது பாமர மக்களும் கூட மிகவும் தெளிவாக விளங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் தாங்க. அந்த 100வது அத்தியாயத்திலிருந்து 114 அத்தியாயங்கள் வரை மொத்தம் 15 அத்தியாயங்கள். இந்த 15 அத்தியாயங்களை நீங்க ஒவ்வொரு சூறாவுல இத்தனை எழுத்துக்கள், இது 19 வகுப்படுதா என்று காட்ட வேண்டும். ஒவ்வொரு சூறாவுல அதுல இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் அது 19 வகுப்படுகிறதா என்று காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதுல இடம்பெறக்கூடிய அலிஃப் இது 19 இடத்தில் வருகிறதா, 19 வகுப்படுகிறதா என்று காட்ட வேண்டும். இப்படி 15 சூறாக்களில் அதுல இடம்பெறக்கூடிய வார்த்தைகள், அதுல இடம்பெறக்கூடிய வசன எண்கள், அதுல இடம்பெறக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் 19 வகுத்து காட்ட முடியுமா என்ற ஒரு சவாலை வைக்கிறோம். முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால், அதாவது கட்டமைப்பு நான் மீண்டும் சொல்றேங்க, இப்ப 100 கேள்விகளை கேட்கிறோம் வைங்க, 100 கேள்விகளுக்கு 90 கேள்விகளுக்கு பதில் சொல்றான்னு வைங்க, பதில் சொல்ல முடியாது சொல்லிவிட்டால், சப்போஸ் சொல்லிவிட்டால் அதுல 10 கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு வைங்க, அது கட்டமைப்பு ஆகாது, அது ஒரு கணக்கா போயிடும். இப்ப 19 அவர்களை குர்ஆன்ல இருந்து காட்டியிருக்கிறாங்க, அந்த மாதிரி போயிடும். அப்படி பாத்தீங்க சொன்னா 9க்கும் கூட எடுக்கலாம், 10க்கும் கூட எடுக்கலாம், இப்படி வகுத்து காட்டலாம், எத்தனை நம்பருக்கு வேணாலும் குர்ஆன்ல வகுத்து காட்டலாம். எல்லா கேள்விகளுக்கும் இங்கிருந்து இலகுகின்ற அந்த 19 என்ற ஒரு குர்ஆன் கட்டமைப்பு என்று சொல்கிறார்களா இல்லையா, அந்த கட்டமைப்பு என்றால் 19 எண்ணிக்கையில் குர்ஆன் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த கேள்விகளை கேட்டாலும் அதுல நீங்கள் 19 வகுத்து காட்டணும், கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்க சவால் விடுறோம். 100வது அத்தியாயத்திலிருந்து 114 அத்தியாயம் வரை நீங்க வந்து அந்த வசன எண்கள், வாசகங்கள், வார்த்தைகள் இதையெல்லாம் என்ன செய்யுங்க, 19 வகுத்து காட்டுங்க. ஏன் இந்த சவால் விடுறோம் சொன்னா, இவர்கள் 19 வகுத்து காட்ட முடியாது என்று தெளிவாக தெரிந்தா நாங்க என்ன செய்யறோம், சவால் விடுறோம். தெளிவா தெரியுது, இவங்க கியாமனால் ஆனாலும் இதற்கு 19 வகுத்து காட்ட முடியாது. ஏன் தெரியுங்களா, 100வது அத்தியாயம் வல் ஆதியாத்து வபஹா என்று சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஆதியா, அதுல எத்தனை ஹர்ஃபுகள் எழுத்துக்கள் இருக்கு தெரியுங்களா, 169 எழுத்துக்கள் இருக்குது. அது ஆதாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது இதாஜா அத்தியாயத்துல வந்து அவங்க என்னாங்க, இதா ஜா நஸ்ருல்லா நஸ்ரு அல்லாஹி 19 வருதுன்னாங்களா இல்லையா. இப்ப இதாஜா நஸ்ரு அந்த சூறாவுல வந்து அவங்க 19 நிரூபித்து காட்டினார்கள், 19 வருதுன்னு சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி நாங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் என்ன செய்யணும், அவங்க பதில் சொல்லணும். இப்ப நாங்க அதே கேள்வி கேட்கணும். சின்ன சின்ன சூறாக்கள் 100வது அத்தியாயத்துல இருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் சூரத்துல் ஆதியாத் 100வது அத்தியாயம், அது 169 எழுத்துக்கள் இருக்கு. இது என்ன செய்யாது, 19 ஓவப்படாது. அவர்கள் எண்ணிய முறைப்படி வேற ரப்புக்க உம்முடைய 2 வார்த்தை எண்ணும். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்களா இல்லையா. அவர்கள் வந்து குறுக்கிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எண்ணிய முறைப்படியே அந்த கிழக்குத்தனமான முறைப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எண்ணி இருக்கின்றோம். பாருங்கள், ஆதியாத்துல வந்து 169 எழுத்துக்கள் இருக்கு. அலிபு பேபி தனித்தனி எழுத்துக்கள் 169. இது என்ன செய்ய 19 ஓவப்படாது. ஆதாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி அது ஆதியா 101வது அத்தியாயத்துல வந்து 160 எழுத்துக்கள் இருக்குது. இது என்ன செய்யாது, 19 வகுப்படாது. தகாசுர் 102வது அத்தியாயத்துல வந்து 123 எழுத்துக்கள் இருக்கிறது. இதுவும் என்ன செய்ய 19 வகுப்படாது. 103வது அத்தியாயம் அது அசுர், இல்லை 73 எழுத்துக்கள் இருக்கு. இதுவும் என்ன செய்ய 19 வகுப்படாது. அது பக்கமா 104, இது 134 எழுத்துக்கள் இருக்கிறது. இதுவும் 19 வகுப்படாது. அடுத்து அது சீல் 105வது அத்தியாயம், இதுல வந்து 97 எழுத்துக்கள் இருக்கிறது. இதுவும் 19 வகுப்படாது. அடுத்து பாருங்க, குரைஷ் 106வது அத்தியாயம், இது 77 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 107வது அத்தியாயம், இதுல 114 எழுத்துக்கள். இதுவும் இது மட்டும் என்ன செய்யும், 19 வகுப்படும். 108வது அத்தியாயம் கௌசர் 43 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 109 99 எழுத்துக்கள் சூரத்துல் காஃபிரூன். இதுவும் 19 வகுப்படாது. 110வது அத்தியாயம் நஸ்ர், இது 80 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 111வது அத்தியாயம் சூரத்துல் மஸர் 81 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 112வது அத்தியாயம்
சூரத்துல் இக்லாஸ் 47 எழுத்துக்கள், இதுவும் 19 வகுப்படாது. சூரத்துல் ஃபலக் 113 அத்தியாயம் 73 எழுத்துக்கள், இதுவும் 19 வகுப்படாது. சூரத்துல் நாஸ் 114 அத்தியாயம் 80 எழுத்துக்கள், இதுவும் 19 வகுப்படாது. இப்ப எத்தனை அத்தியாயம் எழுதி காட்டியிருக்கோம்? ஏறத்தாழ 15 அத்தியாயம் என்ன செஞ்சிருக்கோம்? எழுதி காட்டு அதோட எழுத்துக்களை. இதுல ஒரே ஒரு அத்தியாயத்துல மட்டும் ஏதோ யதார்த்தமா அமைந்தது. ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் 114 எழுத்துக்கள் அமைந்திருக்கு. மீறி 16 அத்தியாயம் என்ன செய்யல, 19 வகுப்படுது. ஆனா வேற ஒரு என்ன செய்யுது, வகுப்படுது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், வார்த்தைகளை வச்சு பார்ப்போம். இது எழுத்துக்கள், எழுத்துக்களோட எண்ணிக்கை. இவை அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப 19 என்ற கட்டமைப்பு குர்ஆனில் அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க அற்புதம் நிரூபிக்கவே இல்லை. ஒரு வாரத்தை கூட எடுத்துக்கல, ஒரு ஆயத்தை சொல்லிக்கிட்டு அந்த ஆயத்துக்கு என்ன கேள்வி, ஆயத்துக்கு என்ன கேள்வின்னா தவிர அது 19 எப்படி அற்புதம் நம்ம காட்டவே இல்லை. ஆனா நம்முடைய நிலைப்பாடு 19 என்ற கூட்டு கட்டமைப்பு என்பது அபத்தம் அப்படின்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும். இந்த 6 + 3 + 4 + 6 இதெல்லாம் ஒரு அபத்தமான கணக்குடா அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். அதே போல பொய்ங்கிறதுக்கு நம்ம நிரூபிச்சு காட்டணும். பிஸ்மில்லாஹ் எழுதி போட்டு இப்படி எல்லாம் பொய் பண்றாங்க, அதை என்ன பித்தராட்டம் பண்றாங்க எல்லாம் காட்டணும். இப்ப நம்ம என்ன செஞ்சோம், 2 வகையான கேள்வி கேட்டோம். ஒரு கேள்வி, அவங்க அற்புதம் என்று சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல, அவங்களே சொன்னாங்கல்ல அற்புதம் ஒரு கணக்க, அந்த அற்புதம் சொன்ன கணக்க நம்ம 2வது அமர்வுலயே கேட்டோம். கேட்டு போர்டு எழுதி வச்சு பதில் சொல்லணும் இருந்தோம். 2 மணி நேரம், 2 மணி நேரமா 2.5 மணி நேரம் போயிருச்சு. 2.5 மணி நேரமா அந்த அற்புதத்தை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு வெட்டப்பட்டு இருக்கிறாங்க. பயப்படுறாங்களோ வெக்கமோ என்னமோ தெரியல, அது என்ன அசிங்கம் இருக்கு தெரியல, அவங்களுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன கணக்கையே அவங்க நிரூபிக்கல. இப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யறோம், நம்மளும் சில கேள்விகளை கேட்கிறோம். அவங்க எதையெல்லாம் சொல்லலையோ அதுல இருந்து நிரூபிக்க நான் கேட்கிறோம். நீ எதை நீ இருக்குதுன்னு சொன்னியோ அதுலயும் இல்ல, அதை நிரூபிச்சு காட்டு நம்ம கேட்கிறோம். நாங்க சொல்றோம், புதுதாக நாங்க சில வாதங்களை எடுத்து வைக்கிறோம். நீங்க இந்த அற்புதம் குர்ஆன் முழுவதும் அற்புதம் இல்ல 19ல, இதுல எல்லாம் எந்த அற்புதமும் இல்லை, இதுல இருந்து எந்த அற்புதம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வலகத் அன்ஸல்னா இலைக்கும் ஆயாத்தும் பையினாத்தின் வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன். சகோதரரு ஏதோ நாங்கள் தோல்வி ஒப்புக்கொண்டோம், அற்புதத்தை நிரூபிக்கல, இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நாங்க பல கேள்விகளை எடுத்து வச்சோம். ஒவ்வொரு விவாத அமர்வுகளையும் ஒவ்வொரு தலைப்புலையும் பல கேள்விகளை எடுத்து வச்சோம். அவங்களும் எடுத்து வச்சாங்க. 3 கேள்விகள் அவங்க ஒவ்வொரு தலைப்பு 3 கேள்விகளோ 4 கேள்விகளோ கேட்கறாங்க. நாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். அந்த பதில் அவங்க ஏற்றுக்கொள்ளாம மீண்டும் மீண்டும் நாங்க பதில் சொல்லல 3-4 விஷயங்களை சொல்லி லிஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்களுடைய கேள்விகள் நிறைய லிஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு பல கேள்விகளை இது வரைக்கும் விவாதத்தை பார்த்தவங்க நேற்று காலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல கேள்விகளை நாங்க கேட்டிருக்கோம். எங்களுடைய எந்த கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லலைங்கிறத பார்வையாளர்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அதை விடுத்து இன்றைக்கு சகோதரர் என்ன சவால் விட்டாருன்னா, 19 கட்டமைப்புண்டா அது எல்லா விதத்திலும் இருக்கணும், இப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கிறார். இது ஏதோ 19ங்கிற ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சு நாங்களா உருவாக்கி எங்க இஷ்டத்துக்கு வழக்கு எடுத்த மாதிரி சொல்ற சவாலை எங்கள்கிட்ட விடுறாரு. இந்த சவாலை அவர் எங்கள்கிட்ட விட முடியாது. ஏன்னா குர்ஆனை எழுதுனதோ இறக்குனதோ நாங்க இல்ல, எழுதுனதோ இறக்குனதோ நீக்கினதோ சேர்த்ததோ நாங்க இல்ல. ஏன்னா அந்த அடிப்படையில் நேற்று அற்புதம் நான் இப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு கேட்கிறாரு. அற்புதம் எங்களுடையது இல்ல. இன்னமல் ஆயாத்து இந்தல்லா, அத்தாட்சிகள் அல்லாஹ்விடத்திலிருந்து வருபவை. அலைஹா திஸ்அத்த அஷர்னு அல்லாஹ் சொல்றாரு. வமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு வலியஸ்தைகின அல்லதீன ஊத்துல் கிதாப வல் முஃமினீன் வயஸ்தாத அல்லதீன ஆமனு ஈமானம் வலா யர்தாப அல்லதீன ஊத்துல் கிதாப வல் முஃமினீன் வலியகூல அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் வல் காஃபிரூன மாதா அராத அல்லாஹு பிஹாதா மஸலா யுதில்லு பிஹி கஸீரா வயஹ்தி பிஹி கஸீரா. இது என்ன விளக்கம் அப்படின்னு நேற்று கேட்டோம். இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த 19 என்ற எண்ணிக்கை எப்படி அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்குது, எப்படி நிராகரிக்கிறவங்களுக்கு சோதனையா இருக்குது, எப்படி வேதம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு
உறுதியை கொடுக்குதுங்கிற கேள்வியை எடுத்து வச்சோம். இதுவரைக்கும் பதில் சொல்லல. 19ங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் 74வது சூறால சொல்றாரு. 1974 இந்த அற்புதம் வெளிப்படுது. எல்லாத்தையும் அல்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. குர்ஆனை முகமது நபிக்கு இறக்கியதும் அல்லாஹ், அதனை எழுத வைத்ததும் அல்லாஹ், அதனை படிப்படியாக பாதுகாத்து நமக்கு தந்திருப்பதும் அல்லாஹ், அனைத்தையும் நடத்துறது அல்லாஹ். நாங்க இல்ல. நாங்க ஒரு அற்புதத்தை அமைச்சு கண்டுபிடிச்சு சொன்னா நீங்க எங்கள்கிட்ட சவால் விடுறது நியாயமா இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்னா, குர்ஆன்ல ஒரு அற்புதமான கணித கட்டமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு நடைமுறை உண்மையாக தெரிந்து இருக்குது. இன்னைக்கு எழுத்து கவுண்ட் பண்ணோன்னு சொல்றாங்க. 2 விதமான குர்ஆன் இன்று புழங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த வருஷத்துல இருந்து எழுத்து கவுண்ட் பண்ணாங்கன்னு கேட்கணும் நம்ம. ஏன்னா 2 விதமாக குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற நேற்று எடுத்து வச்சு கேட்கிறோம், எடுத்து ஆதாரங்களை காட்டுறோம். இன்னும் பற்பல மாற்றங்கள் பல இன்றைக்கு உலகத்தில் நாம புழங்கிக் கொண்டிருக்கிற குர்ஆன், அதே எல்லா குர்ஆனும் ஒரே மாதிரி என்று நாம நம்பிக்கொண்டிருக்கிறோமே, அது உண்மை இல்லை. இன்றைக்கு நேற்று ஆதாரத்தை காமிச்சோம். எதை நம்புறீங்கன்னு கேட்டா 2ஐயும் நம்புறீங்க. அப்ப எது தப்பு? அல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு வருது. சவுதியில இருந்து வெளிவர்ற பதிப்புல சிராத்துக்கு ஸ்வாது ரே துவே 3 எழுத்துக்கள் இருக்குது. அதே இந்தியால நாம புழங்குற இந்த ஜான் ரசி மாதிரியான குர்ஆன்கள் என்ன போட்டிருக்குன்னா, சிராத்துங்கிறதுக்கு ஸ்வாது ரே அலிஃப் தே போட்டிருக்குது. அந்த அலிஃபை யார் சேர்த்தது? அல்லாஹ் இறக்கிய வேதத்துல இது சரியா இது சரியா எப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லாஹ்வின் அற்புதம் காட்டுது. அல்லாஹ்வின் அற்புதம். அது இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம்ல 2 சிராத் வருது. 2 சிராத்துல இங்க 2 அலிஃப் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து நிக்குது. இங்க அலிஃப் இல்லாம இருக்குது. இந்த கட்டமைப்பு கரெக்டா இருக்கு. இது 19ல வகுப்படுற அடிப்படையில அந்த இடத்துல ஒரு சிராத் தான் வரணும், அதாவது ஒரு அலிஃப் தான் வரணும் சிராத்துலங்கிறத நம்ம தெளிவா விளங்கிக்கிறோம். 2 விதமான குர்ஆன்கள், பல விதமான குர்ஆன்கள், 2 விதமான குர்ஆன்கள்ங்கிறது இப்ப இந்தியாவில் நம்ம புழங்கி கொண்டிருக்கிறது மட்டும்தான். இன்றைக்கு உலகம் பூரா உள்ள எல்லா குர்ஆனையும் எடுத்தா பற்பல குர்ஆன்கள்ல பற்பல எழுத்து மாற்றங்கள் நிறைய செய்யப்பட்டிருக்குது. இன்னா நஹ்னு நஸல்னா திக்ரு வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். அல்லாஹ் சொல்றாரு, நாமே இந்த நினைவூட்டலை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம்ங்கிறாரு. அனைத்தையும் சூழ்ந்திருந்து நடத்தி கொண்டிருக்கிறவர் அவரு. இங்க இன்றைக்கு நம்ம எழுதி கருதி கொண்டிருக்கிறோம். ஜாமியுல் குர்ஆன் உதுமான் அப்படின்னு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாரு? வலா துஹர்ரிகு பிஹி லிசானிக இன்ன அலைனா ஜமுஹு வ இன்ன அலைனா குர்ஆனஹு சொல்றாரு. ஜாமியுல் குர்ஆன் அல்லாஹ் 114 அத்தியாயம் குர்ஆன்ல அமைக்கப்பட்டிருக்குது. அது என்ன அதனுடைய விஷயம்? ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புற 19ல ஜாமியுங்கிற வார்த்தைக்கு அரபிக்கு ஜியோமெட்ரிக்கல் வேல்யூல எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜீமுக்கு மீமுக்கு அலிஃபுக்கு ஐனுக்கு ஜீம் அலிஃப் மீம் ஐன் 4 எழுத்தையும் கூட்டினா சரியா அதுக்குள்ள ஜியோமெட்ரிக்கல் வேல்யூ 114 அப்ஜத் வேல்யூ. அப்ஜத் வேல்யூ 114 வந்து நிக்குது. ஜாமியுல் குர்ஆன் அல்லாஹ் இறக்கியது அல்லாஹ். அதுல ஒவ்வொரு எழுத்தும் அன்றைக்கு இறக்கப்பட்டபடி இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பல பிரதிகள் புழங்கி கொண்டிருந்தாலும் எது சரியான எழுத்து அமைப்புல எழுதப்பட்ட பிரதிங்கிறத நம்ம கேட்டோம். உதாரணத்துக்கு கேட்டோம், ஏன் முதல் இறக்கப்பட்ட இக்ரா சூராவில் 2 விதமா பிஸ்மி எழுதப்பட்டிருக்கு? முகமது நபி எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் என்று சொல்லியிருப்பாங்க. அதை அரபி இலக்கணப்படி எழுதுறவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு 20 உங்க கணக்குப்படி 21 22 போட்டு எழுதியிருக்கணும். ஏன்னா பிஸ்மிங்கிறதுக்கு பே அலிஃப் சீன் மீம்ங்கிறது அரபி இலக்கணம். இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் 19 என்ற அற்புதத்தை அவர் அமைக்கிறது காட்டுறதுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 எழுத்துல எழுத சொன்னது யார்? ஏன் அப்போ அந்த பிஸ்மிக்கு 19 எழுத்து, அதாவது இந்த பிஸ்மில 3 எழுத்து, இந்த பிஸ்மில 4 எழுத்து, இப்படி எழுதுறது யாரு? எழுதும்படி அவங்களுக்கு கட்டளையிட்டது யாரு? முகமது நபி எழுத படிக்க தெரியாதவராக இருக்கும் பட்சத்துல இது எப்படி நடந்திருக்குது? இன்னும் பல விஷயம் இருக்கு. அலிஃப் லாம் மீம்னு ஒரு சூரா இருக்கு, 6 சூரா இருக்கு. அந்த 6 சூறாக்கள்லையும் அலிஃப் லாம் மீம் ஆகிய 3 எழுத்துக்கள் நம்ம இஷ்டப்படி கட்டமைக்கப்படல. உண்மையிலேயே அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் நம்பிக்கையாளர்கள் போதாதான் இருக்கும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹ் நபி ஒட்டகம் கொண்டு வந்தாங்க, தெளிவான ஆதாரம் என்று அல்லாஹ் சொல்றாரு. நீ ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரவில்லை என்று அவங்க நிராகரிக்கிறவங்க சொல்றாங்க. நம்பிக்கையாளர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே சமயம் நம்பிக்கையாளர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே சமயம் நிராகரிக்கிறவங்களுக்கு அந்த அத்தாட்சிகள் போதாது. குர்ஆனை கூட தான் 10வதுன்னு சொன்னாங்க. இன்னும் நிராகரிக்கிறவங்க பல விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. இன்னும் அலிஃப் லாம் மீம் சூரா பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த சூறால உள்ள அலிஃப் எந்த சூறாவை முத்திரையிட்டு ஆரம்பிக்கிறாரோ
அந்த சூறாக்களில் உள்ள எழுத்துக்கள் பற்பல விதங்களில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உங்க இஷ்டப்படியோ எங்க இஷ்டப்படியோ இல்ல. அல்லாஹ் தான் நாடியபடி அதை அமைத்து இப்படி ஒரு கட்டமைப்பு மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இது எனவே விண்வெளியிலிருந்து வந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மெசேஜ்ங்கிறது உள்ளான ப்ரூஃப் அல்லாஹ் தர்றாரு. இந்த ப்ரூஃப் மக்காங்கிறத பக்காண்டு ஒரு இடத்துல போடுறாரு. அந்த சூரா அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பக்கான் அல்லாஹ் போடுற பக்கான் போடாம 48வது சூறால மக்கான் ஒரு இடத்துல சரியா சொல்றாரு. அந்த இடத்துல மக்கான் சொல்றாரு, இங்க பக்கான் போடுறாரு. இந்த பக்காவுக்கு பதிலா மக்கா வந்திருந்தா இந்த பக்காவுக்கு பதிலா மக்கா வந்திருந்தா அந்த கட்டமைப்பு வந்திருக்காது. இன்னும் அல்லாஹ் வந்து காஃபா யா ஐன் சாத் என்ற ஒரு சூறா இருக்குது. அந்த சூறால உள்ள காஃப் முத்திரையிட்டிருக்கிறார். ஹா யா ஐன் சாத் ஆகிய 5 எழுத்துக்களையும் அந்த அத்தியாயத்தில் கூட்டி பாருங்க. மிகச்சரியாக 19 வகுப்படும். மிச்சம் வைக்காது, விட்டும் விடாது. லா துபுக்கி வலா தசர் லவ்வாஹத்துன் லில் பஷர் அலைஹா திஸ்அத்து அஷர். அதன் மேல 19 இருக்குது. நாங்க சொல்லல, சவால நீங்க எங்களுக்கு கூடுறதுக்கு. இது அல்லாஹ் அமைச்சிருக்காரு. காஃபா யா ஐன் சாத் சூறால ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா அப்படின்னு ரஹ்மத்துங்கிற வார்த்தை வரும். எப்படி எழுதி இருக்குன்னு எடுத்து பாருங்க. ரஹ்மத்துக்கு ரே ஹே மீம் தே, அதாவது அலிப் பே வறுமை அடுத்த அடி அந்த தே போட்டு எழுதி இருக்கிறார் அல்லாஹ். ஆனா ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு பொதுவா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் என்ன போலங்கிறதுனா அந்த குர்ஆன்ல அல்லாஹ் அமைச்ச எழுத்து அமைப்பு என்னன்னா ரே ஹே மீம் ஹே, அதாவது ரஹ்மத் ரஹ்மா ரஹ்மத் அப்படி படிக்கிறது. ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியான்னு அல்லாஹ் போடும்போது அங்க தே போடுறாரு, அங்க மட்டும் ஹே போட்டிருந்தாருன்னா அந்த சூறாவும் கட்டமைச்சிருக்காரு. அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஹேவை உபயோகப்படுத்தின அல்லாஹ் அந்த இடத்துல மட்டும் தே போட சொன்னது யாரு? நாங்க இல்ல, முகமதும் இல்ல. ஏன்னா முகமது நபி இந்த குர்ஆனை எழுதல, நிராகரிக்கிறவங்க சொல்ற மாதிரி. அல்லாஹ் தான் இதை இறக்கி இருக்கிறாரு, அல்லாஹ் தான் இதை செய்திருக்கிறாருங்கிற குறிப்புகளை அல்லாஹ் காட்டுறாரு. இந்த அல்லாஹ்வின் அத்தாட்சி. இன்னும் காஃப் சூரா இருக்குது. அந்த காஃப் சூறால 57 எழுத்துக்கள் தான் வருதுன்னு அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. நாங்க ஒப்புக்கொண்டோம் சொல்றது வந்து பல விதங்கள் அவங்க ஒப்புக்கொண்டதா இருக்குது. காஃப் சூறால யார் வேணாலும் கவுண்ட் பண்ணி பாருங்க, எந்த குர்ஆன்லயும். ஏன்னா காஃப்ல எந்த மாற்றமும் அவங்க செய்யல. அலிப்ல செஞ்ச மாதிரி, இன்சான்ல செஞ்ச மாதிரி. இன்சான் கூட அலிப் நூன் சீன் நூன் ஒரு இடத்துலயும், அலிப் நூன் சீன் அலிப் நூன் ஒரு இடத்துலயும் இவங்க இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கு அல்லாஹ்வின் இடத்துல யாரு? அப்ப எது சரிங்கிற கேள்வியை கேட்டோம். இன்னும் இது என்ன மட்டும் காஃப் சூறால 57 காஃப் வருது. காஃப் சூரா குர்ஆன் முழுமையும் பல இடங்கள்ல அல்லாஹ் கௌமுல் லூத்தை பத்தி சொல்லும் பொழுது சரி பேசலாமா? சரி சொல்லுங்க. அதாவது அவர் பேசும்போது என்ன சொன்னாங்க, கட்டமைப்பு நானும் சொல்லல, அல்லாஹ் சொல்றாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே ஒரு பெரிய பொய். இந்த குர்ஆனை 19 கட்டி வைத்திருக்கேன்னு அல்லாஹ் எங்க சொன்னாரு? இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் அப்படித்தான் சொன்னாங்க. எங்க கேள்வி என்னங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. நேத்து இதாஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹுன்னு ஒரு சூறாவை சொல்லி இது 19க்குள்ள கட்டி வைக்கப்பட்டிருக்குன்னாங்க. அவங்க என்னதே தப்பு. அந்த அடிப்படையில் எண்ணுவோம். அவங்க எப்படி எண்றாங்களோ அப்படியே எண்ணிக்கும். அது ஒரு பைத்தியக்காரத்தனம். சரி, அதையே ஒத்துக்கோ ஒரு பேச்சுக்கு. அப்படியே எண்ணுவோன்னு வச்சுக்கோங்க. இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு 19க்கு 19 வார்த்தைகள் இருக்கு. சரி, ஓகே வச்சுக்குவோம். அப்ப இதாஜா நஸ்ருல்லாஹி என்ன அந்த ஒரு சூறாவே கட்டமைப்புல இருக்கா, ஒட்டுமொத்த குர்ஆனா? அதான் எங்களுடைய கேள்வி. ஒரு சூறாவை அவங்க காட்டாங்க. இதாஜா நஸ்ருல்லாஹி என்ன 19 இருக்கு வச்சுக்கோங்க. 19 நம்பர் இருக்கு, 19 வார்த்தை. அப்போ இதாஜா நஸ்ருல்லாஹி என்ற ஒரு சூறா மட்டுமே இருக்கின்றால் மற்ற எந்த சூறாக்கள் என்ன செய்யல கட்டமைப்புல இல்லங்கிற ஒத்துக்கிறீங்களா? இல்ல இருக்குன்னு சொன்னா இன்னும் போட்டிருக்கோம் ஒரு 10-15 சூறா, 15 சூறா. இந்த 15 சூறாவில் தற்செயலாக 107வது வசனம், அதாவது அரைத்தல்லது கல்வி பித்தின்னு ஆரம்பிக்குது இல்ல மாவுன், அது வந்து தற்செயலாகவே 19 எழுத்து அதுல இருக்கு. வார்த்தை எழுத்தப்பா எழுத்துக்கள் இருக்கு. மற்ற எழுதி இது மாதிரி என்ன காட்டுது? அதே எங்க கேள்வி. இல்ல என்றால் கட்டமைப்புல இல்ல. அதாவது நாங்க 15 காட்டுறது 100 காட்டுறோம்.
100ல 99 அவங்க எண்ணி காட்டாங்க. ஒன்ன கூட காட்டுறாங்கன்னா அது கூட கட்டம் இல்ல. ஒரு பேச்சுக்கு அற்புதம் இல்ல, ஒன்னு உடைஞ்சிருது இல்ல. ஒன்னு கூட உடையாமல் ஒவ்வொரு சூறாவிலும் கரெக்டாக இருக்கிறதான்னு காட்டணும். இப்ப எழுதி போடுங்க, இதை காட்ட சொல்லுங்க. இப்ப அந்த ஆயத்தை கேட்டாங்க, மூமின் காபிர்களுக்கு சோதனையா இருக்கும், முஸ்லிம்களுக்கு இதா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அங்க பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய சோதனையா இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு ஆதாரத்தை சொன்னாங்க, அந்த ஆதாரத்தை கொடுங்க. எவ்வளவு நேரம் போர்ல உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனை அவங்களுக்கு இது. அந்த ஆயத்துக்கு விளக்கம் தான் இருக்கு, அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அதாவதுங்க 19 கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்குது கட்டமைப்புங்கிறது தான் அவங்களுடைய வாதமே. அதுதான் அற்புதம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் நேத்துல இருந்து நீங்க கேட்டீங்களா தெரியும். நேத்து ஃபுல்லா என்னன்னா 19 தான் எல்லாமே அப்படின்னாங்கல்ல. அவர் பேசும்போது ஒன்னு சொன்னாரு, காஃபுஹா யா ஐன் சீன் ஐன் சாது, இந்த எண்ணெய் அந்த சூறாவில் நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 19 இருக்கும். சவால் விடுறோம், போர்டு இருக்குது, எங்க போர்டு அவர் பயன்படுத்தட்டும். அந்த சூறாவில் காஃபு எத்தனை இருக்குது, யா எத்தனை இருக்குது, ஐன் எத்தனை இருக்குது, சாது எத்தனை இருக்குது, 19ல வகுப்படுமா ஒவ்வொரு எழுத்தும் அந்த சூறால இருந்து காட்டணும். வழங்குச்சா? அந்த கணக்குல அவங்க என்ன பித்தலாட்டம் பண்ணுவாங்க நாங்க சொல்லுவோம். இது ஒரு கேள்வி. 15 கேள்வி கேட்டிருக்கிறோம். 15 கேள்வி விளங்கிடுங்க. எத்தனை கேள்வி? 15 கேள்வி கேட்டிருக்கிறோம். அப்ஜது கணக்கு போய் போட்டு நடக்கிறாங்க. குர்ஆனுக்கு அப்பாற்பட்டது, அது வேற விஷயம். அந்த ஜாமிக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஆளு வேகமா கேட்டீங்களாங்க, இது இருக்குல்ல 169 அப்படின்ட்டு போக வேண்டியதானே. அதே மாதிரி 15 + 1 காஃபா சாதையும் இதோட கேள்வியோடு 16 கேட்கிறோம். அடுத்து ஆன் பண்ணி தாங்க இருக்கு. இந்த பையன் பெரிய பெரிய அத்தியாயங்கள் சூரத்து 100 இதங்களை கேட்க முடியும். கேட்டா அவங்களுக்கு ரொம்ப சிரமம். அதனால நாங்க என்ன சின்ன சின்ன அத்தியாயங்கள் நாங்க கேட்கிறோம். இப்ப எழுத்துக்களை போட்டு காட்டினோமா அவங்க சந்தேகப்படுவாங்க. அவங்க ஆதாரத்தை எடுத்து காட்டுப்போம், ஒன்னா கொடுப்பான். அடுத்து எடுத்து கொடு, அடுத்து நீ சந்தேகப்பட்டா எண்ணி பாத்துக்கிறீங்க. இப்ப நாங்க வார்த்தைகளை காட்டுறோம். 100வது அத்தியாயத்துல 40 வார்த்தைகள், இது 19 வகுப்படாது. 101வது அத்தியாயத்தில் 36 வார்த்தைகள், இதுவும் 19 வகுப்படாது. 102வது அத்தியாயத்தில் 28 வார்த்தைகள், இதுவும் செய்யாது 19 வகுப்படாது. 103வது அத்தியாயத்தில் 14 வார்த்தைகள், இதுவும் செய்யாது 19 வகுப்படாது. 104ல 33 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு, இது என்ன செய்யாது 19 வகுப்படாது. 105வது அத்தியாயத்தில் 23 வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது, இது என்ன செய்யாது, இதுவும் 19 வகுப்படாது. அடுத்த அத்தியாயம் 17 வார்த்தைகள், இதுவும் 19 வகுப்படாது. அடுத்த அத்தியாயம் 25 வார்த்தைகள், இதுவும் 19 வகுப்படாது. அடுத்த அத்தியாயம் 10 வார்த்தைகள், இதுவும் 19 வகுப்படாது. அடுத்து 27 வார்த்தைகள், இதுவும் 19 வகுப்படாது. அடுத்து 19 வார்த்தைகள், இது மட்டும் என்ன செய்யுங்க யதார்த்தமா ஒன்று மட்டும் அமைகிறது. அடுத்து அதற்கு அடுத்த அத்தியாயம் 23 வார்த்தைகள், இதுவும் வகுப்படாது. அதற்கு அடுத்த அத்தியாயம் 15 வார்த்தைகள், இதுவும் வகுப்படாது. அடுத்து 23 வார்த்தைகள், இதுவும் வகுப்படாது. 20 வார்த்தைகள், இதுவும் வகுப்படாது. நாங்க 15 சின்ன சின்ன அத்தியாயங்கள்ல எடுத்து காட்டியிருக்கோம். ஒரே ஒரு அத்தியாயத்தை எழுத்துக்களை எண்ணி காட்டியிருக்கோம். அதுல யதார்த்தமா ஒண்ணு மட்டும் என்ன செய்யுது 19 வகுப்படுது. அடுத்து வார்த்தையை எண்ணி காட்டி இருக்கின்றோம், அதிலும் யதார்த்தமா ஒன்று மட்டும் என்ன செய்யுது 19 வகுப்படுது. கணித கட்டமைப்பு அல்லாஹ் சீர் வைத்திருக்கின்றார். அது வசனத்தை திரித்து நாம சொன்னாங்களா இல்லையா? அவர்கள் தங்களுடைய வாதத்தில் உண்மையானவர்களாக இருந்தால் நாங்க 15 கேள்வி 30 கேள்வி என்ன செய்திருக்கின்றோம், வைத்திருக்கின்றோம். இது 19 வகுப்படல, இன்னொரு எழுத்து என்ன செய்யுது அதிகமா வகுப்படுது. அதை நாங்க என்ன செய்ய போறோம், காட்ட போறோம். இந்த பாருங்க, இந்த ஆதியாத்துங்கிற அத்தியாயம், இந்த 15 அத்தியாயங்கள் இருக்கு பாருங்க. இந்த 104 இல்லையா, எழுதி கொடுப்பா. 104வது அத்தியாயங்கள் அப்பாஸ் 104க்கும் 109 கனெக்ட் பண்ணி கொடு.
104வது அத்தியாயத்துக்கு. அடுத்து பாருங்க, இப்ப எந்த ஒரு எழுத்தும், இது எழுத்துக்கள் மொத்தம் எண்ணிக்கை வகுப்படல, வார்த்தைகள் மொத்த எண்ணிக்கை வகுப்படல. இப்ப தனித்தனி எழுத்துக்கள் ஆதியாத் அத்தியாயத்தில் அலிஃப் பே இடம் பெற்றிருக்கும் பாருங்க. அலிஃப் எத்தனை இடம் பெற்றிருக்கும், பே இத்தனை இடம் பெற்றிருக்கும். இந்த தனித்தனி எழுத்துக்களை கூட்டி பார்த்தாலும் எந்த ஒரு எழுத்து செய்யல 19 வகுப்படல. ஆதியாத்துங்கிற அத்தியாயம் 100வது அத்தியாயத்துல தனித்தனி எழுத்துக்களை கூட்டி பார்க்கும் பொழுது எந்த ஒரு எழுத்து செய்யல 19 வகுப்படல. அதே மாதிரி 101, 102, 114 வரைக்கும் எடுத்துக்கிறீங்க. 114 வரைக்கும் எந்த ஒரு தனித்தனி எழுத்துக்களுடைய கூட்டுத்தனி செய்யல 19 வகுப்படவே இல்லை. இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் வழங்குதா? உங்களுக்கு வித்தியாசம் வழங்குதுங்க. இது எழுத்துக்களுடைய மொத்த எண்ணிக்கை, எழுத்துக்களுடைய மொத்த எண்ணிக்கையும் 19 வகுப்படவில்லை, வார்த்தைகளுடைய எண்ணிக்கையும் 19 வகுப்படவில்லை. தனித்தனி எழுத்துக்கள் அலிஃப் எத்தனை இடம் பெற்றிருக்கு, அந்த அலிஃப் அப்படி பே எத்தனை இடம் பெற்றிருக்கு, அதை கூட்டி பார்த்து அது வகுப்படுமா? இந்த அத்தியாயங்கள் எதிலுமே என்ன செய்யல, தனித்தனி எழுத்துக்கள் 19 வகுப்படவே இல்லை. ஒரே ஒரு அத்தியாயம் தகாசுங்கிற அத்தியாயத்துல மட்டும் 102வது அத்தியாயம், இந்த தகாசுங்கிற அத்தியாயத்துல மட்டும் லாம் என்ன செய்யுது 19 தடவை இடம் பெற்றிருக்கு. லாம் மட்டும் என்ன செய்யும் 19 வகுப்படும். தகாசுங்கிற அத்தியாயத்துல லாம் மட்டும் என்ன செய்யுது 19 வகுப்படுது. ஆனா இது அல்லாத இன்னொரு எழுத்து இருக்குங்க, அந்த எழுத்துக்கு அதிகமா வகுப்படுது. எப்படி பாருங்க, 9வது வகுப்படக்கூடிய எழுத்துக்களை காட்டுறோம் பாருங்க. இந்த 15 அத்தியாயங்கள்ல 114 அத்தியாயத்துல மீமு 9வது வகுப்படும். 9வது செய்யும் வகுப்படும். மீமு ஒரு எழுத்துனா அந்த மீம் எல்லாம் சேர்த்து 1. அடுத்து 109ல மீம் தே என்ன செய்யும் 9வது வகுப்படும். மீமுடைய எண்ணிக்கையிலையும் தேயுடைய எண்ணிக்கையிலையும் கூட்டி பார்த்து 9வது என்ன செய்யும் வகுப்படும். அடுத்து 107வது அத்தியாயத்துல மீம் என்ன செய்யும் 9வது வகுப்படும். அடுத்து 105வது அத்தியாயத்துல மீம் என்ன செய்யும் 9வது வகுப்படும். 102வது அத்தியாயத்துல தே வாவ் 9வது என்ன செய்யும் வகுப்படும். 100வது அத்தியாயத்துல மீம் லாம் 9வது என்ன செய்யும் வகுப்படும். பாருங்க, இல்ல ஒரு மீமு ஒரு செட்டு, மீமு தே 2, மீமு 1, தே வாவ் 2, மீம் லாம் 2, 4, 5, 6, 8, 9. அற்புதத்தை பாருங்க, 9 அற்புதம். அவங்க எந்த எழுத்து 19 அற்புதங்கிறாங்களோ அது 1 கூட 15வது அத்தியாயத்துல ஏதோ 1, 2 ரொம்ப குறைவா வருது. 9வது எண்ணி இருக்கு பாருங்க, அது இப்படி மீம் தே மீம் தே வாவ் மீம் லாம், அது எண்ணிக்கையை கூட்டி பார்க்கும், அது என்ன செய்யுது 9வது வகுப்படுது. அவற்றுடைய கூட்டுத்தொகை என்ன செய்யுது 9வது வகுப்படுது. எவ்வளவு பெரிய அற்புதம், எனக்கு அற்புதம் சொல்ல முடியுமா? அவர்கள் காட்டிய 19 எதுவுமே வகுப்படல. ஆக நாங்கள் இதுவரைக்கும் எத்தனை கேள்வி, எழுத்துக்கள் 15 கேள்விகள், அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ். அதாவது நாங்க அற்புதம் 19ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஏதோ அவர் இப்படி என்னமோ போடுறாரு, நம்ம இல்லன்னு சொல்லல. ஏதோ சரி லாஸ்ட் ஒரு 19 சூறாவை எடுத்து நம்ம இப்படி போடுவோம் அப்படின்னா அதுல ஒரு அடிப்படை இருக்கும். ஏதோ ஒரு 15 சூறா நான் எடுத்துப்பேன், அதுல நீ 19 காட்டணும்னா எப்படி காட்ட முடியும்? இந்த அற்புதத்தை நாங்களா காட்டுறோம்? அல்லாஹ் காட்டுறாரு, அல்லாஹ் சொல்றாரு, எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன காஃபா யா ஐன் தாதி இது 19ல கட்டப்படல நிரூபிப்போன்னு சொல்றாரு. நான் எழுதி போட்டிருக்கோம், இது இல்லன்னு நீங்க நிரூபிங்க, அது இருக்குன்னு நாங்க நிரூபிக்கிறோம். இப்ப நான் எழுதி ஆரம்பிச்சாச்சு, இந்த நம்பருங்கிறது 19 டிவைட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியாச்சு, எழுதியும் போட்டோம். இது இல்லன்னு சொல்லி நீங்க நிரூபிங்க, நாங்க இருக்குதுன்னு சொல்லி அல்லாட நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். ரெண்டாவது வேற என்ன சொன்னாரு, இந்த 100வது அத்தியாயத்துல இருந்து ஏன் ஆரம்பிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. ஏன் 100வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஏன் முன்னாடி எவ்வளவு சூறா இருக்கு, அது ஆரம்பிச்சு காட்டுங்க, அது போட்டு காட்டுங்க, அது ஒரு அற்புதம் இருக்கு. ஏன்னா இவங்களோட வேலை என்னன்னா அற்புதத்தை மறைக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு, அவர்கள் அவங்களுக்கே விளங்குற வரைக்கும் இந்த அற்புதத்தை நம்ம தெளிவா கடைசி வரைக்கும் காட்டுவேன்னு சொல்றாரு.
ஏன் 100வது அத்தியாயத்துல இருந்து எடுக்க உங்களுக்கு என்ன ஒரு எந்த அடிப்படையில் 100வது அத்தியாயத்துல இருந்து எடுத்தீங்க? ஏதோ கடைசி ஒரு 19 சூறாவை எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஆனா அப்படி கூட ஒரு அடிப்படையே இல்லாம நாங்க 15 கட்டுதுன்னு சொன்னோம். இல்ல அல்லாதான் அந்த 74 31 15 கட்டுறேன் நான் சொல்றாரு. 15 காட்டுறாங்க, 15 சூறா எடுப்பாங்களாம். அல்ல நான் 9 கட்டுவேன் நான் சொல்றாரு. தெளிவா சொல்றாரு 19 அந்த எண்ணிக்கைன்னு சொல்றாரு. நேத்த கேள்வி வச்சா இன்ன வரைக்கும் பதில் வரல. ஏன்னா 19 அது சம்பந்தமா அப்படி வாங்க. ஏன்னா சும்மா இந்த மாதிரி சும்மா எதையோ போட்டுக்கிட்டு இங்க பாருங்க. இதுல வேற இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியா, இது கேள்வின்னு சொன்னா பெரிய சிரிப்பு தாங்க வருது. இது ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வி 30 கேள்வி கேட்டாங்களாம். அல்லாக்குதான் வெளிச்சம். இதுக்கு பேரு கேள்வியா? இது ஒரு தனித்தனி இதெல்லாம் கேள்வியா? சரி, எந்த அடிப்படையில் இந்த 100ல இருந்து எடுத்தீங்க? அது இல்லாம ஒரு சிலது வருதுன்னு வேற சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் எதிர்ச்சியா? எதிர்ச்சியா என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல சொன்னா கோயின்சிடென்ஸ். அல்லாவுக்கு கோயின்சிடென்ஸ் காட்டுறீங்களா? யாருக்கு காட்டுறீங்க? இந்த அற்புதம் நாங்க சொல்லலன்னு சொல்றோம், அல்லாஹ் சொல்றாருன்னு தெளிவா சொல்றோம். இந்த கோயின்சிடென்ஸ் யாருக்கு காட்டுறீங்க? வானம் பூமியில உள்ள ரகசியம் அவருக்கு தெரியும் சொல்றாரு. ஒரு அணு கூட அவரோட உத்தரவின்றி எதுவும் நகராதுன்னு சொல்றாரு. நீங்க கோயின்சிடென்ஸ் அல்லாஹ்வுக்கு காட்டுறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேத்தைக்கு ஃபுல்லா அடிக்கடி நம்ம எதிர்த்தரப்பு சவரில் வந்து ஒப்பந்தத்தை கூட்டி எடுத்துட்டு வந்து காமிச்சு ஒப்பந்தத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஒப்பந்த தலைப்புல என்ன இருக்குது? 19 அற்புதமா அபத்தமா? எங்கேயாவது 9 அற்புதமா அபத்தமா இருக்குதா? 9 அற்புதமா அபத்தமா இருக்குதா? சகோதரர்கள் நேத்தையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 19 எப்படிலாம் குர்ஆன் கட்டமைப்பட்டிருக்குன்னு சொன்னா அது எப்படி இல்லன்னு சொல்லணும். அதை விட்டுப்பட்டு 9ல இருக்கா 8ல நாங்க சொன்னோமா? ஒப்பந்த தலைப்பு என்ன? நேற்று திரும்ப கேட்டிருந்தாங்க. ஒப்பந்த தலைப்பு என்ன ஒரு நாள் ஃபுல்லா பேசினவங்க இன்னைக்கு வந்து 9ல கட்டமைப்பு இருக்குதா 8ல கட்டமைப்பு இருக்கா பேசிட்டு இருக்காங்க. அது அவசியம் இல்லாத விஷயம். முதல்ல தலைப்புக்கு அவங்க வரலன்னு நாங்க சொல்லிக்கிறோம். ரெண்டாவது வந்து நான் இப்ப வந்து அவங்க சில கணக்குகள் போட்டே இருப்பாங்க. என்ன 19ன்னு தலைப்பு வச்சுட்டு 19 இல்லாத விஷயங்கள் போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க தலைப்பு வழியே போயிட்டே இருக்கட்டும். அப்ப தலைப்புக்குள்ள நான் சில விஷயங்களுக்கு வரேன். எண்ணிக்கை ஆயத்தோட எண்ணிக்கைனா இப்படி எப்படிலாம் 19 கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி 4-5 எழுத்துலாம் கிடையாது. ஸ்கெட்ச் கொடுங்க சார். அதை கம்ப்யூட்டர் வச்சுக்கோம் நாங்க கம்ப்யூட்டர்ல போட்டு கணக்கெல்லாம் திரும்ப இருக்கான்னு சொல்ல சொன்னேன். 1 2 3 4 5 6 7 ஆயிரத்தி முதல் சூறால அவருடைய கூட்டு எண்ணிக்கை 7. 1 2 3 4 போட்டே போங்க. 256 ஆயத்து 2வது சூறால வருது. 256 கூட்டு எண்ணிக்கை போட்டுங்க. இப்படின்னு 114 வரைக்கும் போடுங்க. எவ்வளோ போடுங்க? 114 வரைக்கும் இது மாதிரி போடுங்க. 1 2 3 4 5 6 4வது சூறா 5வது சூறா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சஸ் 7 7 56 114 சூறா வரைக்கும் போடுங்க. எவ்வளவு வருது? 114 சூறால வந்து 1 2 3 4 5 6 டோட்டல் எண்ணிக்கை 6. அது முதல் சூறாவில் 1 2 3 4 5 6 7 போட்டு 7 எண்ணிக்கை கூட்ட எண்ணிக்கை. 2வது சூறாவில் 1 2 3 4 5 6 256 கூட்ட எண்ணிக்கை 256. இப்படி 114 சூறா எழுதுங்க. டோட்டல் டிஜிட் எவ்வளவு வருது? 12696 டிஜிட் வருது. இது 19 லவ் போயிடும். இது என்னங்க இது? 1 2 3 4 5 7 போறாரு, திருப்பி ஒரு 7 போறாரு. 1 2 3 போடுறாரு 256 திருப்பி 256 என்ன கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி போடுங்க. எப்படி போடுங்க? அதாவது அழிக்கலாம் தான் வரும். என்ன அது மாதிரி போடாம இருக்கக்கூடாது. பாக்கி சூறா இருக்கு இல்லைங்களா, அந்த சூறாவை எல்லாம் எடுங்க. இந்த சூறா அல்பாத்தியாவில் குர்பு முத்தாது கிடையாது. என்ன 1 2 3 4 5 6 7 வசனம். அடுத்தது என்ன சூறா வருது? 126 சூறா சொல்ற 4வது சூறா எவ்வளவு வருது? 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 7 8 176 வருது.
இப்படி வந்து அதுக்கு அடுத்தது 120 அடுத்தது எங்க ஃபுல்ஃபில் 3ஆவது சூரா இதுங்க. மொத்தம் 85 சூறா ஃபுல்ஃபில் முத்தா 85 சூறாவா? 85 சூறா. மொத்தம் 85 சூறாவுல 85 சூறாவுல வந்து அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா இந்த மாதிரி எந்த ஒரு முன்னெடுத்துக்கும் வராத சூறாக்கள் 85 சூறா இருக்கு. இந்த 85 சூறாக்கள் இந்த மாதிரி போடுங்க. 1 2 3 4 எவ்வளவு ஆயத்தோ அவ்வளவு ஆயத்தையும் போடுங்க. போட்டீங்கன்னா எவ்வளவு டிஜிட் வருது கேட்டீங்கன்னா 6635 எழுத்து வருது. 6635 எழுத்து வருது. அது 19 போடுது. கேசட் மாத்திரமாங்க பேசலாங்களா? இவரு அலிஃப்லாம் வர சூறாலாம் விட்டுருவாராம். அலிஃப்லாம் மீம் இந்த மாதிரி 29 எழுத்து இருக்கு, இந்த மாதிரி 29 வகையான இது இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு மத்த சூறாலாம் போவாரா? இதுல என்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி எழுதிக்கங்க. ஒன்னு முதல்ல சூறாவோட 2 3 4 5 6 7 முதல் சூறா என்னங்க 7 வசனம் எழுதிக்கங்க. ரெண்டாவது 1 2 3 4 286 எழுத்துக்களுங்க. எவ்வளவு வருது? 2 × 2 256 அப்படியே போடுங்க. வரிசையா எல்லாத்தையும் போடுங்க. என்ன 1 2 3 200 என்னது 3 2200 மூணாவது சூறா 200 வசனம். இந்த மாதிரி வந்து 114வது சூறா வரைக்கும் போங்க, போட்டுக்கிட்டே போங்க. எவ்வளவு வருது? 114 என்ன 1 2 3 4 5 6 114வது சூறா 6 வசனம். அதுக்கு என்ன செய்யுங்க? 114 6 இப்படி வரிசையா போட்டுக்கிட்டே போங்க. போட்டு போனீங்கன்னா எவ்வளவு எண்ணிக்கை வருது கேட்டீங்கன்னா டோட்டல் நம்பர்டு வர்சஸ் என்ன இப்படி மொத்தமா போட்டு போங்க. போட்டுட்டு போயிட்டு 6234 வசனம் இருக்குது. அதை போடுங்க. போட்டு வருங்க. அதுவும் வகுப்படுது 19 எவ்வளவு வருது? 12930 எழுத்து வருது. 12930 எழுத்து வருது. இதுவும் 19 வகுப்படுது. சரி, இது என்ன கணக்கு? இவர் வந்து சூறா முதல்ல ஆயத்தெல்லாம் போடுவாராம், அப்புறம் சூறா நம்பர் போடுவாராம், ஆயத்தம் இது என்ன கணக்கு? எப்படி வேணாலும் போடுவாங்க. இந்த பாருங்க, முதல்ல வந்து ஆயத்தோட எண்ணிக்கை போட்டுங்க. எவ்வளவுங்க ஆயத்து? 7வது வசனங்க. 7 வசனம் முதல் சூறாவில் எவ்வளவு எப்படி வருது? 1 2 3 4 7 வரைக்கும் போடுங்க. என்ன அடுத்தது 256 ஆயத்து. 256 ஆரம்பிங்க. 256 போட்டு 1 2 3 256 வரைக்கும் போங்க. அடுத்த மூணாவது சூறா 200 ஆயத்து. 200 போட்டு 1 2 3 4 200 வரைக்கும் போங்க. இப்படின்னு கடைசி 114 சூறாவுக்கு போங்க. போங்க. அதுவும் இந்த மாதிரி 6 7 8 பேட்டர்ன் எப்படி போட்டாலும் சரி, எல்லாம் வச்சிருக்கோம். எல்லாம் வேணா அல்லாஹ்வை கொண்டு காமிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எந்த பேட்டர்ன் நீங்க போட்டாலும் சரி அது 19 வகுப்படுது. இதான் நாங்களா செட் பண்ணோம். இதெல்லாம் எப்படி வேணாலும் போட்டு பாருங்க. முன்னாடி ஆயத்து நம்பர் போடுங்க, பின்னாடி சூறா நம்பர் போடுங்க, சூறா நம்பர் ஆயத்து சேர்ந்து போடுங்க, முன்னாடி ஆயத்து நம்பர் போடுங்க. எப்படி வேணாலும் போட்டு பாருங்க. எவ்வளவு எண்ணிக்கை? ஒரு எண்ணிக்கை வருது 12000 15000 எழுத்துக்களோட எண்ணிக்கை வருது, நம்பர்கள் வருது. அவ்வளவு நம்பர் வருது 19. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நேற்று இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த அத்தியாயங்களும் அதுல உட்படுது. அவர் எதுல வரலன்னு சொன்னாரோ அந்த அத்தியாயங்களும் இதுக்கு உட்பட்டுதான் இந்த எண்ணுகள். ஒவ்வொரு எண்ணும் எழுத்தும் அல்லாஹ் தந்ததுங்கிறது நமக்கு இன்னைக்கு இதன் மூலமா நிரூபணம் ஆகுது. தொடர்ந்து பார்ப்போம். அவர் அடிக்கலையா? அவர் ஆரம்பிக்கலாமா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்கள் புரிந்து கொண்டிருப்பாங்க இவர்கள் எந்த அளவுக்கு வந்து குர்ஆனுடைய வசனங்களில் விளையாடுகிறார்னு முன்னாடியே நம்ம சொல்லி இருக்கிறோம். பல வசனங்கள்ல 15 பிளஸ் இன்னொரு 15 30 கேள்விகளை கேட்டு இந்த குர்ஆனுடைய அத்தியாயங்கள்ல வசனங்களும் எண்ணிக்கையும் வகுபடல, வார்த்தையும் வகுபடல.
அதை நீங்க நிரூபித்து காட்டுங்கள்னு கேட்டா இது நாங்களா சொன்னோம், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்ட்ட தான் நீங்க போய் கேட்கணுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா குர்ஆனுடைய வசனம், அவங்க காட்டக்கூடிய குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி, அமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, அவர்களுடைய எண்ணிக்கைனா மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை, அந்த நரக காவலாளிகளா இருக்கிறாங்களே அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை தான் அல்லாஹ் தஆலா சோதனையாக ஆக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறான். அது 19ஆல் குர்ஆனில் வகுபடும் என்று குர்ஆனில் எங்க இருக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் கூட்டிட்டு போகணும், அந்த பக்கம் கூட்டிட்டு போகணும், வகுபடணும், கூட்டணும் என்று குர்ஆனுடைய வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இது குர்ஆனை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அவர்களே சொன்னார்கள் இது மலக்குமார்களுடைய எண்ணிக்கை, அது நரக காவலாளிகளாக 19 வரை ஏன் அல்லாஹ் வச்சிருக்கிறான், இதுலதான் சோதனை இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கான தவிர குர்ஆன் அனைத்தும் 19ஆல் வகுபடுன்னு சொல்லல. ஆரம்பத்தில் வரும்போதே சொன்னாங்க எதில் தான் அடங்காமல் இருக்கிறது இந்த 19. ஆரம்பத்தில் ரொம்ப பெருசா சொன்னாங்க. இப்ப சுருதி குறைஞ்சு நம்ம வகுபடாத வரிசையை எண்ணி போட்ட உடனே நீங்கள் எந்த குர்ஆனை எடுத்து காட்டுகிறீர்கள், நீங்க எந்த குர்ஆன் சரிஞ்சுறியோ அதிலே எடுத்து காட்டுங்க. நீங்கள் சொல்லக்கூடியது இது இல்ல, நாங்க வச்சுக்கதான் சரியான குர்ஆன்டா, அதிலிருந்து இந்த போட்டதிலே வகுப்படுத்து காட்டுங்க பார்க்கலாம். வகுப்படுத்த என்ன செய்ய முடியவே முடியாது. அதனால தான் நம்ம இவ்வளவு இதை போட்டு காட்டி இருக்கிறோம். அப்ப இவங்க ஒன்னுலையும் ஒன்னு சொன்னா இப்படி இங்க இருந்து அங்க பாய்வாங்க, அங்க இங்க பாய்வாங்கிறத பார்வையாளர்கள் மனதில் என்ன செஞ்சுக்கிறோம், கொள்ளுகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு இதையும் வகுபடாமல் போகும்போதெல்லாம் இப்படி பின்வாங்கி போய்கொண்டே இருப்பது தோல்விக்கு அடையாளம் என்பதை வழங்கிக்கிறோம். கடைசியா ஒண்ணு நான் சொல்லுகிறேன். அவங்க சொன்னாங்க இது வந்து குர்ஆன் முழுவதும் அனைத்தும் 19ஆல கட்டமைக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று இல்லை என்றாலும் அது அற்புதம் இல்ல. அற்புதம் சொன்னா எந்த வசனத்தை எடுத்தாலும் சரி, எந்த அத்தியாயத்தை எடுத்தாலும் சரி 19ஆல் வகுபட வேண்டும். அதான் அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதை நிரூபிக்க வேண்டும் நான் காட்டுகிறேன். நான் சொல்றேன், நான் சொல்லுவேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு சொல்லுவேன், உங்க இஷ்டத்துக்கு நான் சொல்ல அவசியம் இல்லை. நான் கடைசியா தான் சொல்லுவேன். நீங்க கேட்டதுனால நான் கடைசியா தான் நான் சொல்லுவேன். நீங்க அதான் முதல்ல சொல்லணும்னா நான் கடைசியா சொல்லுவேன். நான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சொன்னீங்களா, நான் என் விருப்பப்படி சொல்லுவேன். நான் விவாதம் தீர்ப்பு நான் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நான் விவாதத்துக்காக நான் எழுதி வச்சிருக்கிறோம். இதை கணக்கில் சேர்க்கக்கூடாது டைம் எல்லாம். சார் இப்ப நம்ம வந்து குர்ஆன்ல எல்லாம் அடங்கியிருக்குனாங்க, நம்ம வந்து அடங்கலன்னு காட்டணும். அவங்க இதுக்கு பதில் சொல்லாம நாங்க போட்டிருக்கிறோம் ஒரு கணக்கு, அந்த கணக்குல எல்லாம் அடங்கிருச்சுட்டாங்க. அவங்க என்ன போட்டாங்க, சூரத்துல் 1 2 3 4 5 6 7 8 7 இது என்ன தெரியுமா, சூரத்துல் ஃபாத்திஹான்றாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர், அவன் பட்டம் எப்படி தெரியுமா போடணும், போர்டுக்கு மேல அவன் பேர் என்ன அப்துல் கார்னு வச்சுக்கோங்களேன், அப்துல் காதர் எம்பிபிஎஸ் போடக்கூடாது. அப்துல் காதர் அவன் யூகேஜி சேர்த்துக்கணும். பக்கத்துல எல்கேஜி யூகேஜி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்புறம் எம்பிபிஎஸ் இப்படி போடணும். இப்படி சொல்றாங்க. இது எவனா போட்ட இந்த டாக்டர் போய் அவன் காட்டுவானா, இதை போட்டு வச்சுக்கிட்டு பெரிய அற்புதமா. ஆனா நான் ஒரு கணக்கு கேட்கிறேன், நீங்க எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்தையும் இதெல்லாம் அதுல அடங்குதான். எங்க அடங்குச்சு சொல்லு, இதாஜாக்கு எண்ணி காட்டினே இல்ல, அந்த மாதிரி இதுக்கு எண்ணி காட்ட நாங்க இத்தனை எண்ணி காட்டிருக்கோமே, நீ உனக்கு தானே எண்ணி காட்டின, 110க்கு மட்டும் தான் எண்ணி காட்டினேன், அது இதை மட்டும் தானே காட்டினேன், இதை காட்டலையே, ஏன் காட்டல இதை, நான் இதை காட்டுறேன். இப்படி இதாஜாக்கு மட்டும்தான் 19 இல்ல எல்லாத்துக்கும் 19 தான் எங்க கேள்வி. இந்த கணக்கு நீ போட்ட கணக்கு தானே, நாங்க முதல்லயே கேட்டோமே. விவாத ஒப்பந்தம் என்ன, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அடுத்துக்கு போக கூடாது, போயிட்டா உனக்கு பதில் இல்லைன்னு அர்த்தம். திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். வேற எல்லாத்தையும் விட்டுருங்கய்யா, இதுக்கு மட்டும் சொல்லியா, இதுக்கு சொல்லல, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதுக்கு என்னமோ கணக்கு போட்டு காட்டினாங்க, அந்த கணக்கும் ஃப்ராடு. என்னமோ பக்கமா போட்டு காட்டிட்டு பக்கமா அப்படி ஜெராக்ஸ் எடுத்துறாங்க. நாங்க அதை செக் பண்ணிட்டோம், 19ஆல் வகுபடவில்லை. இந்த இருக்கு, நாங்க வகுத்து பார்த்தோம், வகுபடவில்லை, பாக்கி வருது, நாங்க தர்றோம். இன்னொரு கணக்கு தந்தாங்க, அதுவும் 19ஆல் வகுபடவில்லை. நாங்களும் கணக்கு போட்டு பார்த்தோம், இந்த இருக்கு தர்றோம், பாருங்க கணக்கு 19ஆல் வகுபடவில்லை. அவங்க 1 2 3 எல்லாம் போட்டாங்கல்ல, இந்த மாதிரி நாங்களும் போட்டிருக்கிறோம். அவங்க தந்ததுதான், அவங்க தந்ததையே நேற்று நைட்டு தந்தாங்க, கடைசியா முறையில் தந்தாங்க. அதை நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், 19ஆல் வகுபடவில்லை. இருந்தாங்க செக் பண்ணி பார்த்து எங்களுக்கு வகுபடுதுன்னு காட்டுங்க திரும்ப. இவ்வளவு பெரிய கிறுக்குத்தனம். அப்புறம் அந்த காஃபியா ஐன்சாக ஒன்று கேட்டோம், அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கேள்வியை நாங்க ஏன் கேட்டோம்னா 2 காரணத்துக்காக கேட்டோம். ஒண்ணு, அவங்கள பதில் சொல்ல வச்சுட்டு, ஒரு கேள்வி கேட்ட உடனே ரோஷப்பட்டு உடனே பதில் சொன்னீங்கல்ல, இதுக்கு கேட்ட உடனே சொன்னீங்கல்ல, இதுக்கெல்லாம் இவ்வளவு நேரமாச்சு, எங்க போச்சுவோம் பதிலு? அவங்களுடைய இதை காட்டுறதுக்கு தான். சோதனை சோதனை சோதனை, என்ன சோதனைன்னு கேட்டாங்களே, இந்த சோதனையை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். அது மாத்திரம் இல்ல, குறிப்பிட்டு இந்த இதை நாங்க கேட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த பேப்பருங்க டோட்டல் கொடுத்துருங்க.
இதுல இன்னும் ஒரு சவால் விடுறோம் நாங்க. இப்ப இதுல அடுத்த கேள்வி எழுதி காட்டிட்டீல்ல, இந்த கணக்கில் 19 சூரத்து மரியம்ல காஃபியா ஐன்சாதுன்னு இருக்குது. இது அந்த எண்ணிக்கை 19 அடங்கல எண்ணி காட்டணும். இப்படி போட்டாங்க. முதல்ல சொன்னாங்க அந்த குண்டு காஃபை எண்ணிப்பா கரெக்டா இருக்குன்னாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணுமா? இதுலயும் ஒரு கள்ளக்கணக்கு இருக்குது. நாங்க இப்ப திரும்ப அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்ப நீ உடனே பதில் சொல்லணுமா? அடுத்த அமர்வு எனக்கு பதில் சொல்லணும். இந்த ஹாண்டு போட்டிருக்கீங்களா 175, அதை நீ எண்ணி காட்டு. ஹாங்கிறத நீ 175 ஹா இருக்குது அந்த சூறாவில் எண்ணி காட்டு. எண்ணி காட்ட முடியாது, அது ஃப்ராடு. அது என்ன ஃப்ராட்னு சொல்லிக்கிறாங்க. கண்டா காட்ட மாட்டாங்க. அதனால போய் நான் சொல்லிக்கிறேன். அதை போய் சொல்லுமா, கடைசியா சொல்லுமா, அடுத்த சொல்லுமா, காட்ட முந்த ஹாங்கிற வார்த்தை மொத்தம் 148 தடவை தான் இருக்குது. ஹாங்கிற எழுத்து இருக்கு பத்தியா? ஹாங்கிற எழுத்து மொத்தம் 148 தடவை தான் இருக்குது. ஆனா அவங்க 175 வர வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அது எப்படி வர வச்சிருக்காங்க தெரியுமா? சில வார்த்தைகள்ல கடைசியில் இப்படி ஒரு தாண்டு ஒண்ணு வரும். பையினத்துன், அதை பையினாண்டு படிப்போம். அந்த தூவையும் சேர்த்து அந்த இந்த மாதிரி வரும். இந்த வார்த்தை தான் இது. அது 27 தடவை வருது குர்ஆன்ல, அந்த சூறாவுல. இதையும் சேர்த்து 145, 175. அதுதான் 125 கணக்கு. நான் உன்ட ஹாவை கேட்டேனா தாவை கேட்டேனா? ஹாவை மட்டும் எனக்கு எண்ணி காட்டு. உன் ஃப்ராடு தன்னதை காட்டுறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டோம். நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற, ரோஷப்பட்டு சொன்னீங்க, அதுவும் ஃப்ராடு. அந்த ரோஷப்பட்டு இப்ப இதுக்கு அப்படி உடனே சொன்ன மாதிரி இதுக்கும் பதிலா எனக்கு எண்ணி காட்டு, இதுக்கு பதில சொல்லு, இதுக்கு பதிலா சொல்லு கேட்கறதுக்கு தான் இந்த கேள்வி. அடுத்துங்க நாம கேட்டது என்ன கேட்டோம் தெரியுமா? அவர் போகும்போது என்ன சொன்னார்னா, காஃபுங்கிற சூறா இருக்குதுல்ல, அந்த காஃப் என்ற சூறாவில் காஃபு மட்டும் எண்ணி பாருங்க, 57 தடவை இருக்கும், கரெக்டா இருக்கும். அந்த வாதப்படி காஃபுஹா யா ஐன்சின் சாதுல காஃபு என்ற எழுத்து எத்தனை இருக்கும் அதை 19 வளர்த்து காட்டணும். அதுதான் இங்க வாதம். காஃபு என்ற எழுத்தை 19 வளர்த்து காட்டு, யா என்ற எழுத்தை 19 வளர்த்து காட்டு. அதை சொன்ன எல்லாத்தையும் டோட்டல். நான் இதை மாதிரி லட்சக்கணக்கு நான் போட்டு காட்டுவேன். இதை மாதிரி லட்சக்கணக்கு எங்களும் போட்டு காட்ட தெரியும். ஒவ்வொரு எழுத்தையும் போட்டு காட்டுன்னா தில்லுமுள் பண்ணக்கூடாது. இதுல அதுலயும் தில்லுமுள். அதான் திரும்ப காட்டிட்டோம். ஹாவை மட்டும் எனக்கு திரும்ப எண்ணி காட்டு. இந்த வசனத்தில் இத்தனை தடவை இருக்குன்னு லிஸ்ட் தா. அதை தாவும் சேர்ந்து வருதா இல்லைன்னு உங்களுக்கு காட்டுறேன் நாங்க. அப்புறம் இது என்னன்னு சொல்லுங்க. இப்ப இதுக்கு வர்றேன். குர்ஆன்ல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அதையும் கடைசியா தான் சொல்லுவோம். நான் ஒரு கையில் பேப்பர் வச்சிருந்தேன், சின்னதாக ஒரு பேப்பர் வச்சிருந்தேன். சரி, பரவாயில்ல. இப்ப அந்த 2 குர்ஆன் வச்சிருக்காங்க. 2 குர்ஆனில் எது சரின்னு கேட்டோம். 2 ஒண்ணுதாங்கிறாங்கன்னு சிரிச்சா. இல்ல இன்னொரு பேப்பர் கையில் இருக்கட்டும். 2 ஒண்ணுதான் சொல்லி சிரிக்கிறா. இது என்ன சிரிப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னண்டா, இன்சான்ங்கிற வார்த்தையில இதுல அலிஃப் இருக்குதான், இதுல அலிஃப் இல்லையா. இதை நீட்டணுமா? இவனா நீட்ட மட்டும் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவன். நீட்டத்துக்குள்ள வார்த்தைன்னு இருந்தாங்க நேற்று நைட்டு. இது ஸ்பெல்லிங்கை எழுதுவதில் பல்வேறு முறை இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஏதோ அழிக்கல தெரியலையே, ஒண்ணுக்கும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. ஒண்ணுக்கும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. அப்படி பெண்டிங்ல வைக்க வேண்டியிருக்குது. இந்த 1, 2, 3 MBBS டாக்டர் அழிச்சிட்டோமா? UKG LKG டாக்டர். இப்ப இங்கிலீஷ்ல கலர்னு ஒரு வார்த்தை, இங்கிலீஷ்ல கலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை ஸ்பெல்லிங் இப்படிதான் போடுவாங்க. அமெரிக்காவில இருந்து வர, லண்டன்ல இருந்து வரக்கூடிய பத்திரிகை புக்குகள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனால் இங்கிலாந்து, அமெரிக்காவில இருந்து வர புத்தகத்துல எல்லாம் இப்படி இருக்காது, இப்படிதான் இருக்கும். ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான், ஸ்பெல்லிங்ல வித்தியாசம். இது அமெரிக்கன் ஸ்பெல்லிங், இது இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். இதுல ரெண்டுல எதை ஏத்துக்கிடுவா? இந்த புத்தகத்தை ஏத்துக்கிறியா, அந்த புத்தகத்தை எடுக்கிறியா? ரெண்டும் அதுதாங்க, ஸ்பெல்லிங்ல தான் வித்தியாசம். இது தமிழ்ல வேணா சொல்லி காட்டுறேன். நான் ஒரு காலத்துல மலையின்னு இப்படி எழுதுவோம். இப்ப உள்ள புத்தகத்துல மலையின்னு இப்படி எழுதுறோம். இது 2 நேரம் ஏற்றுக்கொள்வாய், 2 ஒண்ணுதான். இது புரியாத இருக்காங்க, என்னத்தை போய் சொல்லி கொடுக்க, திரும்ப யூகேஜிக்கு ஓடு அப்படிங்கணும். சரி, இதாவது மாறி வச்சுக்கலாம். மாறாத எழுத்துக்களே இருக்குது. மாறாத எழுத்துக்களையே இப்பவும் கூட நம்ம 2 விதமா எழுதுவோம். உதாரணமாக ஐயா புரியும் எழுதலாம், ஐயாண்டு புரியும் எழுதலாம். இதுல 2 எது சரி? 2 எதை ஏற்றுக்கொள்வீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ்
அஷஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். மீண்டும் நினைவூட்டுகிறோம், 19ங்கிற அற்புதத்தை ஏதோ நாங்க கண்டுபிடிச்சு எங்க இஷ்டத்துக்கு வளைச்சு இஷ்டத்துக்கு காட்டுற மாதிரி அவங்க எங்கள்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அற்புதம் அல்லாஹ் அமைச்சதாக குர்ஆன்ல இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் இருக்குது, அல்லாஹ் விரும்பியபடி தான் இருக்கே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. ஏன்னா எப்பவுமே பாருங்க, அத்தாட்சிகள் நம்பிக்கையாளர்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்படி ஒன்று அல்லாஹ் மனிதர்களால முடியாது, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது, இப்படி ஒரு கட்டமைப்பு கொண்ட புத்தகத்தை அமைக்க முடியாது அப்படிங்கிறது நம்பிக்கையாளர்களுக்கு அது புரிஞ்சு அதன் அடிப்படையில் அவங்க இது அல்லாஹ்வின் வேதம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக அல்லாஹ் இறக்கிய அத்தாட்சி. அதே சமயம் நம்பிக்கை அற்றவர்களுக்கு பத்தாமத்தா இருக்கும். அது என்ன, இது என்ன, அது ஏன் இப்படி வரல, இது ஏன் இப்படி வரல, எங்களை கேட்காதீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். எது இருக்குதோ அதை மட்டும்தான் நாங்க சொல்றோம், எதையும் நாங்க செய்யல. அல்லாஹ்வின் அத்தாட்சி எப்படி அமைக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு நாங்க கேட்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 2 விதமாக எழுதப்படுது. ஏன் 19 எழுத்துல எழுதணும்? அது அல்லாஹ் ஏன் அதாவது ஐயாண்டு எழுதுறதும் ஒண்ணுதான். அல்லாஹ் எழுத நம்ம அந்த சராசரங்களின் ஐயா அல்லாஹ் எழுதுனது எப்படி? அதுதான் எங்களுடைய கேள்வி. எப்படி அல்லாஹ் எப்படி எழுதினாரு? நீங்க ஒவ்வொரு விதமா மாத்தி மாத்தி எழுதுறீங்களே, அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்ப அல்லாஹ் பாதுகாக்கலையா? அத உண்மையிலேயே நாங்க மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறோம். அற்புதம் பல விதங்கள் அமைக்கப்பட்டிருக்குது, ஆனா நம்ம இஷ்டப்படி இல்ல. அல்லாஹ் இன்னமல்ல ஆயாத்து இந்தல்லா, அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் அல்லாஹ்வுக்கு நாட்டப்படி தான் இருக்கும். நிராகரிக்கிறவங்க முகமது வந்து உனக்கு ஒரு தோட்டம் இருக்கணும், உனக்கு ஒரு மாளிகை இருக்கணும், உனக்கு ஒரு அது இருக்கணும், இது இருக்கணுன்ற மாதிரி தான். இது இப்படி இல்ல, அது இப்படி இல்ல, அது இப்படி இல்லங்கிறாங்க. ஆனா இருக்கிறத கண்டுக்காம இருக்கிறாங்க. எடுத்து சொல்ற விஷயங்களை அதெல்லாம் தற்செயல்ங்கிறாங்க. அந்த சராசரங்களின் அதிபதியான அல்லாஹ்வின் சாம்ராஜ்யத்துல தற்செயல் எதுவும் கிடையாதுங்க. எல்லாம் அவர் ஏற்கனவே அறிஞ்சது. எங்க யார் இருப்பா, எந்த மனநிலையில இருப்பா, என்ன எழுதப்படும். ஏன்னா வேதத்தை இறக்கியது அல்லாஹ். அஞ்சலஹுல்லதி யஅலமு சிர்ர ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ரகசியங்களை அறிந்த அந்த அண்டசராசரங்களின் அதிபதியால் இறக்கப்பட்டது இது. நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் சொல்றாரு. இந்த நிலையில நீங்க பாதுகாப்பு இல்லாம பல விதமா எழுதி வச்சிருக்கீங்க. கேட்டா 2 விதமா சொல்றீங்க. சரி, பஸ்தன்கிற ஒரு வார்த்தை 7வது அத்தியாயத்தின் 69வது அத்தியாயத்தில் இடம்பெறுது. இன்றைக்கு டாஸ்கன் பிரதியினுடைய காப்பி நம்ம தர்றோம். அதுல பஸ்தன்கிற வார்த்தை பே சீன் கொண்டு எழுதப்பட்டிருக்கு, பஸ்தன்கிற வார்த்தை. ஆனா இன்றைக்கு நம்ம புழங்கி கொண்டிருக்கிற எல்லா குரான்கள்லையும் சாது இருக்கு. அந்த சூரா அலிஃப் லாம் மீம் சாதுன்னு ஆரம்பிக்குது. அந்த சூறாவில் உள்ள அலிஃப் லாம் மீம் சாத் ஆகிய அனைத்து 4 எழுத்துக்களையும் கூட்டினா மிகச்சரியாக 19 வகும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பல தகவல்கள் நாங்களும் சொல்றோம், அவங்களும் இல்லைங்கிறாங்க, நாங்க இருக்குங்கிறோம். பார்வையாளர்களான உங்கள் மேலதான் அதை ரெஃபர் பண்ணி யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ங்கிறத கவனிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அத்தாட்சிகளை வெரிஃபை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அல்லாஹ்வின் அத்தாட்சியாக இருந்து அதை நம்ம புறக்கணிச்சா என்ன கதி ஆகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு உண்மையிலேயே அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஏன் 19 எழுத்துல இருக்குது? 20 எழுத்துல இருக்கணும். அதுக்கு யார் அப்படி சொன்னது? முகமது நபி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்ன இஸ்கரா பிஸ்மின்னு சொன்னா 2 விதமான பிஸ்மி ஒரே மாதிரி அல்லவா எழுதப்பட்டிருக்கணும்? 2 விதமாக எழுதப்பட்டது ஏன்? அதில் ஒன்று தவறு என்றா அது சரி செய்யப்படாதது ஏன்? இன்று வரை அப்படியே வைத்துக் கொண்டிருப்பது ஏன்? அதுல இந்த 19 கட்டமைப்பு இருப்பது எப்படி? இதுதான் எங்களுடைய விஷயம். நாம அல்லாஹ்வின் இது குறியீடு சொல்றாங்க. இன்றைக்கு அலிஃப் லாம் மீம் என்றது பொருளற்ற எழுத்துக்கள். அதாவது இது அல்லாத வேற ஒன்றிலும் விளக்கம் இருக்கு என்று சொல்றவங்க அந்த அலிஃப் லாம் மீமுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா பொருளற்ற எழுத்துக்கள் சொல்றாங்க. பொருளற்ற எழுத்துக்களை குர்ஆன்ல இடம்பெற செய்வார் அல்லாஹ். வானங்களின் பூமியின் ரகசியங்களை அறிந்தவர். பொருளற்ற வார்த்தைகளை கொண்ட ஒரு வேதத்தை துவக்கி அந்த பொருளற்ற வார்த்தைகளை தொடர்ந்து இது சந்தேகம் இடமில்லாத இறைவனிடமிருந்து வந்த வேதம்னு சொல்லுவாரா? ஆமீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் அப்படின்னு சொல்லுவாரா? ஆமீம் இவை அல்லாஹ்வின் வசனங்களாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஆமீம்ங்கிறது முதல்ல அரபி, குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅக்கிலூன், அரபி மொழியை நாம புரிந்து கொள்ளணுங்கிறது தான். அல்லாஹ் எந்த மொழியுமே நாம புரிஞ்சு கொள்ளணும். எதிராளி ஒண்ணு பேச நம்ம ஒண்ணு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எந்த மொழியா இருந்தாலும் புரிஞ்சு கொள்ளணுங்கிற அடிப்படையில் என்ன ஹாமீம் ஐன் சீன் காப் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். ஹாமீம்
தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் அல்லாஹ் சொல்றாரு. ஆமீன் தெளிவான இந்த வேதத்தின் மீது அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படி தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் ஹுருஃபுல் முக்கத்தாத் 29 சூறாக்கள் இடம்பெறுதோ அங்கெல்லாம் இந்த வேதம் சான்று அளிக்கப்பட்டதாக அல்லாஹ்விடமிருந்து வந்ததுங்கிறதுக்கு உண்டான சான்று கொடுக்கப்படுது. அது ஏன்? அதற்கு என்ன விளக்கம்? நீங்க வேறு விஷயங்கள்ல விளக்கங்கள் இருப்பதாக கூறக்கூடிய நீங்கள் உங்களுடைய விளக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அது தலைப்புக்கு இல்லங்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதாவது நேத்து ஒரு சில ஆதாரங்களை நாங்க கொடுத்தோம். ஏன்னா அதெல்லாம் 19ஆல வகுப்படல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நம்பரை எந்த, அதாவது கம்ப்யூட்டர்ல பேக்கேஜ் நிறைய இருக்கு, எந்த பேக்கேஜ்ல போட்டு டிவைட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா இப்ப உள்ள ஆபீஸ் 2000 இதெல்லாம் எதுலயுமே இந்த நம்பர் போட்டா அது பேட்டர்ன் எக்ஸ்பிரஷன் காட்டும். ஏன்னா இல்லன்னா நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு, நான் இதை டிவைட் பண்ணி காட்டுறேன். இல்ல நீங்க டிவைட் பண்ண காட்டுனதை இந்த கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, இதுல தானே பண்ணிருப்பீங்க, காட்டுங்க, நான் எங்களுக்கு வேணா அப்படி நேரடியா காட்டுங்க. ஏன்னா அல்லாஹ் கொண்டு இந்த விஷயம் ரொம்ப தெளிவா இந்த டிபேட்டுக்கு முன்னாடியே நாங்க ஆதாரமா ஒன்னு வெரிஃபை பண்ணி தான் நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்ஷால்லா இதை நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் வேணா, ஆனா இங்க ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா நாங்க கொடுத்தாச்சு, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா மறுத்துதான் ஆகாது எப்பயுமே. ரெண்டாவது அந்த 28க்கு பதில் சொல்லல, அப்படி 28க்கு பதில் சொல்லலன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பதில் சொல்லலாம், ஆனா முன்னாடி உள்ள 25ல இருந்து சாரி அட்லீஸ்ட் ஒரு 20ல இருந்தாச்சும் வாங்க டேபிள்ல இருந்து 20வது டேபிள் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லுங்க, 21 எப்படி போட்டிருக்குன்னு சொல்லுங்க, அப்படியே லைனா 28 வரைக்கும் வாங்க, 28 எப்படி போட்டிருக்குன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு புரியலன்னா வாங்குங்க, எங்க சென்டருக்கு வந்து கேளுங்க, நாங்க சொல்லி தரோம். எங்களுக்கு புரியலன்றதுக்காக ஓடாதீங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதனால தயவு செய்து 28 பேசாதீங்க. முன்னாடி உள்ள 20ல இருந்தாச்சும் அட்லீஸ்ட் வாங்க. 20ல இருந்து கனெக்டிவிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன், 20ல இருந்து வாங்க. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க சகோதரர் காப்பாயா ஐந்தாதுல எழுதினாரு, அதை உடனே அழிச்சிட்டார். ஆனா அதுல ஒரு அதுல நான் கேட்கிறேன், இப்ப ஜாக்டஸ் கொடுங்க. இது அவர் என்ன எழுதினாருன்னா, இது ஹாமா காப், அதாவது அரபி தெரிஞ்சவங்க நீங்க சொல்றீங்க. அந்த அடிப்படையில எங்களுக்கு வியப்பாத்தான் இருக்கு. எங்களுக்கு அரபி எல்லாம் பெருசா தெரியாட்டாலும் அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கார். ஏன்னா நம்பிக்கையாளர்களுக்கு தெல்ல தெளிவாக அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். லகத் யஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர்னு கேட்கிறார். நான் இந்த நினைவூட்டலை இலகுவாக்கி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு சிந்திக்கக்கூடியவர் எவரேனும் இருக்கிறாரா என்று அல்லாஹ் கேட்கிறார். சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும். அது இது ஹா, இது இத்தனை இருக்கு அப்படின்னு கொடுத்தாரு. இது தா அப்படிங்கிறாரு. இது தாவா, அதாவது இது என்ன அலிஃப் பே கட்டாப்ல வருமே, அது என்னது, அது தே. இது ஹாவா, இது தாவா, இது ஹாங்க. இது உலகம் பூரா ஹாங்க. ரஹ்மான் ஏன் சொல்றீங்க? ரஹ்மத்துன்னு சொல்றோம், ஜன்னத்துன்னு சொல்றோம். ஜன்னா அங்க ஹே எப்படி வருது? காஃபா ஜன, அதாவது உங்களுடைய பித்தலாட்டத்துக்கு அது காலங்காலமாக நிலைநாட்டப்பட்டு வர்ற அந்த அரபி எண் மதிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா மொழிகள்லையும் ஒவ்வொரு எழுத்துக்கு பதிலா, அதாவது எண்ணுக்கு பதிலா ஒரு எழுத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க ஆதி காலத்துல. அந்த அடிப்படையில் இந்த ஹேவுக்கு, அந்த ஹேவுக்கு என்ன ஜெமாட்டிக்கல் வேல்யூ அப்ஜெக்ட் மதிப்போ அதே அப்ஜெக்ட் மதிப்பு தான் இதுக்கு அன்றி இந்த அப்ஜெக்ட் மதிப்பு இல்ல. ஹேங்கிறது தேதான் இந்த இடத்துல ரஹ்மா ஜன்னா இந்த மாதிரி பழைய வார்த்தைகள்ல வரும். அது ஹே தான், தா இல்ல. அதாவது அது இன்ஷால்லா நாங்க சொல்றோம், அது ஆதாரப்பூர்வமா நம்ம நிரூபிப்போம் இப்போ இன்ஷால்லா. ஏன்னா அதாவது என்ன சொன்னாரு, 19 அந்த மலக்குகள் எண்ணிக்கை. அவருடைய கேள்வி என்னன்னா 19 அந்த எண்ணிக்கையை தான் அல்லாஹ் சொல்றாரு, மலக்குகளோட எண்ணிக்கையை தான் அங்க சொல்றாரு. அந்த மலக்குகளோட எண்ணிக்கை என்னென்ன செய்யும் கீழே சொல்றாரு, அதை ஏங்க மறைக்கிறீங்க? அந்த மலக்குகளோட எண்ணிக்கை என்ன சொல்லணும் கீழே சொல்லிட்டு வர்றாரு. 5 ஸ்டெப்ஸ் நேற்று நைட் எழுதி போட்டவன், அதை சொல்லுங்க. எப்படி நம்பிக்கையாளருக்கு நம்பிக்கை அதிகப்படுத்துன்னு சொல்லுங்க, சந்தேகத்தை எப்படி போக்குன்னு சொல்லுங்க, எப்படி காபீர்களுக்கு அது நிராகரிப்பு அதிகப்படுத்துன்றத சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேன், மேல மட்டும் வச்சுக்கிட்டு நான் அதை தான் சொல்லுவேன். அந்த எண்ணிக்கை வந்து அது அதிகப்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி அதிகப்படுத்தும்? அது கீழே என்னென்ன செய்யும் தெளிவா சொல்றாரு. அதுவும் தானே அந்த கேள்வியில நாங்க வச்சோம், அதுக்கு பதிலே நீங்க சொல்லல. ரெண்டாவது நாங்க சொல்லிக்கிட்டு தான் வரோம். ஒரு நேற்று கேட்ட பதிலுக்கு எல்லாம் சொல்லிட்டு இல்லன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாராம். இல்லன்னு சொன்னா நிரூபிச்சுட்டாருமா, எப்படி இல்லன்னு நிரூபிங்க, காட்டுங்க. இந்த இடத்துல இத்தனை வேல்யூ வருது, இந்த மாதிரி இதை டிவைட் பண்ணணும், அதெல்லாம் ப்ரூஃப் சமர்ப்பிங்க. நாங்க சமர்ப்பிக்கிறோம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி.